லீகல் லயன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். காரைக்குடி சாக்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் முத்துராஜாவை தாக்கியதை கண்டித்து லீகல் லயன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் லீகல் லயன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் பல கார்த்திக், தலைமை ஒருங்கிணைப்பாளர் பவுல், துணைத் தலைவர் விக்டர் ராஜ், செயலாளர் சிவா, பொருளாளர் பொற்சிலை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். சங்க நிர்வாகிகள் செய்தியாளரிடம் தெரிவித்ததாவது: வழக்கறிஞர் முத்துராஜாவை தாக்குதலுக்கு முக்கிய காரணமான ஆய்வாளர் முத்துப்பாண்டி, உதவி ஆய்வாளர்கள் சக்திவேல், கே. முத்து, காவலர் செல்வராஜ் மற்றும் இவ்வழக்கின் விசாரணை அதிகாரியான சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ரவீந்திரன் ஆகியோர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். யாரா இருந்தாலும் அப்படிதான் கேட்டிருக்காங்க. இவர் உடனே நான் ஒரு வழக்கறிஞர் என்கிட்ட இப்படி பண்றீங்க, பொதுமக்களை நீங்க என்ன மாதிரி ரிப்ளை பண்ணீங்கன்னு கேட்டதா யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கணும். இவர் என்ன பண்ணாரு, முத்துராஜன் வந்து அவருடைய உயர் அதிகாரியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு கேட்குறாரு. அப்படி ஒன்றுமே தேவையில்ல, நீங்கள் வெறும் ஆதார் கார்டை காட்டினா போதும், வெரிஃபிகேஷனுக்கு மற்ற எதுவுமே தேவையில்லன்னு. சரி, ஓகே, நீங்கள் அங்கே போங்க, உங்களை நான் கொடுக்க சொல்கிறேன்னு எஸ்பி ஆஃபீஸில் சொல்கிறாங்க. அதை நம்பி இவரும் காவல்துறைக்கு போயிட்டு திருப்பி அவர் கேட்குறாங்க, எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் பார்த்துங்க, நீங்கள் வந்து கொடுக்க சொன்னாங்களேன்னு கேட்டதுக்கு அந்த நேரத்தில் வந்து எஸ்ஐ என்ன பண்ணுறாரு, இவன் யார், இவன் இந்நேரம் வந்து நம்மளே இது பண்ணிட்டு இருக்கான், இவர் வழக்கறிஞர் வழக்கறிஞர் இப்படி பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு வழக்கறிஞரையும் அவருடைய அண்ணனையும் 2 பேரையும் தாக்கி உங்களுக்கு பாஸ்போர்ட்டே தர முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அங்கிருந்தா தப்பிச்சா போதும், உயிர் தப்பிச்சுட்டு வெளியே வந்த முத்துராஜன் என்பவர் என்ன பண்ணுறாரு, ஆன்லைன் மூலயமா கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த தாக்கியிருக்காங்க, வழக்கறிஞர் தொழில் படும் கேவலமாக பேசியிருக்காங்க, சாதிய தொழில் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ண ஒரு என்கொயரி ஆஃபீஸர் ஒருத்தர் கண்டக்ட் பண்ணாங்க, ரவீந்திரன் சொல்லிட்டு. அந்த என்கொயரி ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, அவரே மிரட்டுறாரு, போய் நீ கம்ப்ளைண்ட்டை விட்டுறாவாங்க, ஏன்னா உங்க மேலே நான் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், உன்னை நான் எஃப்ஐஆர் போடுவேன், நாளை பின்ன ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகும் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞரை இவங்க மிரட்டுறாங்க. மிரட்டின உடனே அவருக்கு வேறு வழி தெரியாமல் நீதிமன்றத்தில் டைரெக்டாக சிஆர்பிசி 200 அவர் ஃபைல் பண்ணுறாரு, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது. அங்கே என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா, பிரைமா ஃபேஸ் இருக்குது இந்த கம்ப்ளைண்ட்டில், என்கொயரி கண்டக்ட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்றாரு. அப்போ அந்த ரவீந்திரன் திருப்பி என்கொயரி ஆஃபீஸராக வந்து என்ன பண்ணுறாருன்னா, இதில் ஒன்றுமே இல்லை, மூதாந்திரமே இல்லை இந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் ரிப்போர்ட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வரைக்கும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல அந்த காவல்நிலைய அதிகாரி மேலே. அதை கண்டித்து நாங்கள் லீகல் லைன் சார்பாக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அவர் மேலே உடனடியாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து புகார் வந்து ஆன்லைன் மூலமா தானே பதிவு பண்ணீங்க, அதையே நீங்கள் இல்லை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் முதல்ல வந்து ஆன்லைன் மூலயமா கொடுத்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் மேனுவலாகவும் கொடுத்துட்டோம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணி சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க. அந்த சிஎஸ்ஆரை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டை இந்த சிஎஸ்ஆர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கோங்க, பிரைமா ஃபேஸ் இதில் இருக்குது, காக்னிஷன் அவர் அஃபென்ஸ் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது, அதனால் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டரே போடுறாங்க ப்ராப்பராக. அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி இவர் திருப்பி ரிப்ளை க்ளோசர் ரிப்போர்ட்லாம் கொடுத்துறாரு, எதுவுமே நடக்கல. எப்படின்னா போலீஸ்காரங்க சாட்சிகள் 3 பேர் 9 பேர் போலீஸ் சாட்சிகள், 23 பேர்ல 9 பேர் போலீஸ் சாட்சிகளை போட்டு வச்சிருக்காங்க. போலீஸ் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எதுவுமே நடக்கலன்னு தான் சொல்லுவாங்க. முதல் குறைக்கு அங்கே இருக்க அக்யூஸ்டெல்லாம் சாட்சியாக போட்டு வச்சிருக்காங்க. அக்யூஸ்ட் சாட்சிகள் சொன்னா என்ன பண்ணுவாங்க, வேற திருப்பி அவங்க மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் போடுவாங்க, திருப்பி ரிமாண்ட் பண்ணுவாங்க. சாட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவான சாட்சிகள் போட்டாங்க. நம்ம ஒண்ணா கேட்குறோம், அங்கே வந்து கேமரா ஃபுட்டேஜ் வச்சிருக்காங்க, கேமரா ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுங்க. அடிச்சாங்களா இல்லையா தெரிய போகுது, அடிக்கலன்னா இவர் கம்ப்ளைண்ட் விட்ரா பண்ணிக்கிட்டோம், அடிச்சாங்கன்னா ப்ராப்பர் ஆக்ஷன் எடுங்க, அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க. அதுதான் நம்ம கேட்குறோம். இங்கே வழக்கறிஞர் மேலே ஏற்கனவே பல தாக்குதல் நடந்திருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். செம்மணின்னு ஒரு வழக்கறிஞருக்கு பெரிய தாக்குதல் நடந்து காலையே உடைச்சாங்க, மாரடைப்பிலே அவர் இறந்துட்டாரு. 3 வருஷமா ஒரு போராடி, அவங்க ஒய்ஃபு போராடி எஃப்ஐஆர் போட சொல்லி இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போடல சார். அவங்க மேலே எஃப்ஐஆரே போட மாட்டாங்க சார் போலீஸ் மேலே. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சார், இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் ஃபைல் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம அந்த கண்டிஷன் ஃபைலை ஃபாலோ பண்ணலன்னா நம்மளை திருப்பி ரிமாண்ட் பண்ணுவோன்னு ஒரு சட்டத்தில் ஏற்கனவே சைட்டேஷன் இருக்கு, அதை மென்ஷன் பண்ணுறாங்க ஃபைல் ஆர்டரில். அதே போல நமக்கு வந்து என்னடானா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிகே பாசு வர்சஸ் வெஸ்ட் பெங்கால் கேஸில் கிளீனாக சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணனா இந்த கைட்லைன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு. ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணுறது இல்லை அந்த கைட்லைன்ஸை. சும்மா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கூட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா இந்த ப்ராப்பர்ட்டி நீர்நிலைகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் அட்டாச் பண்ணுறோம். ஆனால் ஒரு போலீஸ்காரங்க ஒருத்தரை ரிமாண்ட் பண்ணனா, நாங்கள் இவங்களை ப்ராப்பராக தான் விசாரித்தோம், இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோன்னு ஒரு டெக்ளரேஷன் வைக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த ரூலை இங்கே கொண்டு வரணும். அதே போல் அட்வொகேட்டுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு பில்லை இங்கே பாஸ் பண்ணாதான் இதெல்லாம் நீதி கிடைக்கும். ஏன்னா நாங்கள் எங்களுக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு யோசிங்க, எங்களே மிரட்டுறாங்க. சாமானியங்களாம் ரொம்ப மிரட்டிடுவாங்க இவங்க ஈஸியா. நம்ம இப்போ சட்டம் தெரிஞ்சு எங்களையே நீ ரிமாண்ட் ஆயிடுவேன், உன்னை வந்து எஃப்ஐஆர் போட்டுருவேன், கவுண்டர் எஃப்ஐஆர் போடுவோம். இப்படியே மிரட்டல் தான் இவங்க தொடர்ந்து.
போலீஸ் மேல ஆக்ஷனே எடுக்கிறது இல்ல சார். செம்மணி தாக்குதல நீங்க நல்லா இந்த யோசிச்சு புகாருக்கு வந்து என்ன பெற்றோர் பட்டதாரிகள் சங்கத்தோட அமைப்பு வந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க 3 நாளாக. அது கடந்த 2013-14 அது ராஜேஷ்குமார் ஜஸ்டிஸ் ராஜேஷ் அகர்வாலுடைய கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறி அவங்கள வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வந்து கைது பண்ணிவிட்டு அவங்கள வந்து அலற விட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பத்திரிகையாளர் உங்களுக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். பார்வையற்றோர் பட்டதாரிகள் சங்கத்துடைய இது. ஆமாம், இன்றைக்கி கூட இன்றைக்கி தலைமை நீதிபதிக்கிட்டேயும் செகண்ட் மினிட்லேயும் இன்றைக்கி ஒரு வழக்கு வருது. அது இப்படியெல்லாம் இருக்குது. காவல்துறைக்கு எல்லாருக்கும் தெரியுது. தெரிஞ்சு கூட அவங்க வந்து அசட்டினமாக இருக்காங்கன்னா நீதித்துறையும் இதில் வந்து பகிரங்கமாக சில நடவடிக்கை எடுக்கணும். வழக்கறிஞர்கள் ஒற்றுமையும் இருக்கணும். சமூக பாதுகாப்பு ஆவலர்கள் இருக்காங்க பாருங்கள், சமூகம் சம்பந்தப்பட்ட மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஆவலர்கள், அவங்கெல்லாம் வந்து இதில் வந்து ஒன்று சேர்ந்து நிற்கணும். இன்றைக்கி முத்துராஜா நிலைமை, ஏன் நம்ம மக்கள் வழக்கறிஞர் சங்கர் சுப்பு சாரோட பையனோட நிலைமை என்ன ஆச்சு? இன்னி வரைக்கும் தகவல் தெரிஞ்சதா? ஏதாவது தெரிஞ்சதா? அதே மாதிரி கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு அஞ்சலின்னு ஒரு பொண்ணு அந்த 13 கிலோமீட்டர் வரைக்கும் சக்கரத்திலே இது பண்ணிட்டு போனாங்களே அந்த டெல்லியில் 31ஆம் தேதி இரவு. அந்த சூழ்நிலை இனி வரைக்கும் ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இப்படி தான் எல்லாமே ஒன்று திசை திருப்ப. ஏன் இப்போ விவசாயிகள்லாம் போராடிட்டு எல்லாம் கதி கலங்கி நிற்கிறாங்களே, அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு நடவடிக்கை பொதுமக்களுக்கோ இல்லை நீதித்துறை இது வழக்கறிஞர்கள் எல்லாரும் இதிலெல்லாம் ஒற்றுமையாக நின்று நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இது வந்து என்ன நிலையில் நம்ம வச்சுருக்கிறோம், என்ன சூழ்நிலையில் நின்றுட்டுருக்கிறோம்னு யாருக்காவது ஒரு உண்மையிலேயே உணர்வு கொந்தளிக்க வேண்டாமா? இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம எல்லாருமே தான் நம்ம இதை வந்து சிந்தனை செய்யணும். இதுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு வழிகாட்டுதல் எல்லாம் வேணும்.